மதுரையில் நள்ளிரவில் இளைஞரை முகத்தை சிதைத்து சரமாரியாக வெட்டி கொலை செய்த கும்பல் காவல்துறைக்கு சவால் விடும் வகையில் அரிவாளை அதே இடத்தில் வீசி சென்றுள்ளது. மதுரை உத்தங்குடி உலகநேரி ராஜீவ்காந்தி நகரைச் சேர்ந்த அபினேஷ் என்ற இளைஞர் நேற்றிரவு வழக்கம் போல ஆட்டோ ஓட்டி விட்டு வீட்டுக்கு வந்துள்ளார். அவர் தனது வீட்டுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்த போது மதுபோதையில் அங்கு வந்த சிலர் திடீரென தாக்கியுள்ளனர். பின்னர் அருகில் இருந்த ஓட்டை எடுத்து தலையில் தாக்கியுள்ளனர். அபினேஷின் அலறல் சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்தபோது தாங்கள் வைத்திருந்த அரிவாளால் அபினேஷின் முகத்தில் வெட்டியதோடு அரிவாளை அங்கேயே போட்டுவிட்டு சென்றனர். அவரது குடும்பத்தினர் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த மாட்டுத்தாவணி காவல்துறையினர் அபினேஷின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் நடந்த இடத்தில் கிடந்த அரிவாள் மற்றும் கட்டை உள்ளிட்டவற்றை தடயவியல் நிபுணர்கள் கைப்பற்றி எடுத்துச் சென்றனர். உயிரிழந்த அபினேஷ் மீது ஏற்கனவே காவல் நிலையத்தில் சில வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டாரா, வேறு ஏதேனும் காரணமா என்ற அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.